புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 2 தொடக்கம் 16 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 27வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இன்றைய இறைவார்த்தையினுடைய வல்லமை மிகவும் அழகாக எங்களுக்கு தரப்படுகிறது. அன்பும் பிரமாணிக்கமும் உள்ள குடும்பங்கள் வளர்ச்சியை மகிழ்ச்சியை நோக்கியே நடை போடுகின்றது. நிலம் வாங்குவதற்கென்றால் வேகமாக நட, ஒரு திருமணம் செய்து கொள்வதற்கென்றால் மெதுவாக நட என்று ஒரு யூத பழமொழி சொல்லுகிறது. போருக்கு போகும்போது ஒரு முறை செபி, கடலுக்கு போகும்போது இருமுறை செபி, திருமணம் செய்கின்ற போது மும்முறை செபி என்கின்றது ஒரு ஜெர்மன் பழமொழி. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். திருமணம் வாழ்க்கையினுடைய ஒரு உன்னதமான காலகட்டத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடை அன்பானவர்களே. அதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம், இந்த திருமணம் ஒரு அருட்சாதனமாக திருச்சபையில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது குடும்ப உறவினுடைய மேன்மைக்குள்ளே நாங்கள் அழகாக வாழுவதற்கு ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாக புனிதமாக பேணி காக்கின்ற ஒரு அழகான விடயமாக இருக்கிறது. இந்த திருமணத்தினுடைய மேன்மையை பற்றி நாங்கள் சிறப்பாக புரிந்திருக்கிறோம். ஒரு கணவன் ஒரு மனைவி அவர்கள் இந்த திருமணத்திலே கொடுக்கின்ற வாக்குறுதி மிக முக்கியமானது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன். என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் உன்னை மதிக்கவும் நான் வாக்களிக்கிறேன் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் ஏற்று அவர்கள் வாழுவதற்கு விரும்புவதாக கடவுள் முன்னிலையிலே, திருப்பிடத்தின் முன்னிலையிலே அவர்கள் உன்னதமான சாட்சிகளாக தங்களுடைய வாழ்வுகளை அர்ப்பணிக்கிறார்கள். திருமணத்தினுடைய மேன்மை அப்படித்தான் அழகாக இருக்கிறது அன்பானவர்களே. இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தொடக்க நூலிலே ஆண்டவர் இந்த திருமணத்தை ஆசீர்வதிக்கிறார். இனி இவர்கள் இருவரல்ல ஒருவர், எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று சொல்லுவார். 2 பேருமாக இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கை, அன்போடு வாழுகிற வாழ்க்கை, பிரமாணிக்கமாக இருக்கின்ற வாழ்க்கை, தியாகத்தோடு இருக்கின்ற வாழ்க்கை, விட்டு கொடுக்கின்ற வாழ்க்கை, புரிந்து கொள்ளுகின்ற வாழ்க்கை, எதையும் ஏற்று வழிநடக்கின்ற ஒரு வாழ்க்கை, இது குடும்பத்துக்கு எங்களுக்கு தேவையான விடயமாக இருக்கிறது. பல சவால்களை இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம் என்பானவர்களே. ஆனாலும் இந்த சவால்களுக்கு மேலே இருப்பது குடும்ப உறவினுடைய அன்பும் பிரமாணிக்கமும் பாசமும். இதை நாங்கள் பலரும் புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து போயிருக்கின்றன. இந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிவதற்கு காரணம் என்ன? சந்தேகம் தலைவிரித்து தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. பலரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். குறை நிறைகளை கூட சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறோம்.
குறைகளை சுட்டிக்காட்டுகின்ற போது அதை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் அன்போடு சுட்டிக்காட்ட வேண்டும். நிறைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். குடும்ப உறவினுடைய மேன்மையை அன்பானவர்களே ஒவ்வொருவரும் நாங்கள் சிறிது சிறிதாக அனுபவிக்கின்ற போதுதான் அந்த குடும்பத்தினுடைய மேன்மையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். குடும்பத்தை பற்றி எவ்வளோ விடயங்கள் சொல்லுவார்கள். ஒரு ஏழை இருந்திருக்கிறான். அருகிலே உள்ள ஒரு காட்டுக்கு போய் அவன் விறகு வெட்டி தன்னுடைய வாழ்க்கையை அவன் அமைத்து கொண்டிருக்கிறான். அதில் வருகின்ற இந்த வருவாயினால் தான் தன்னுடைய குடும்பத்தை அவன் சிறப்பாக அவன் வழிநடத்தி கொண்டு இருந்திருக்கிறான். ஒரு தடவை அன்பானவர்களே அவன் மரத்தில் ஏறி இந்த கிளையை வெட்டுகின்ற போது அவனுடைய கோடாலி கீழே விழுந்து விட்டது. அவன் இந்த கோடாலியை எங்கே விழுந்தது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த கோடாலியை காணவில்லை. அவன் அழுது கொண்டு இந்த மரத்துக்கு கீழே இருந்திருக்கிறான். திடீரென பார்க்கிற பொழுது தேவதை ஒன்று வந்திருக்கிறது. அந்த தேவதை வந்து அவனிடத்திலே கேட்டது, ஏன் நீ அழுது கொண்டு இருக்கிறாய்? என்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த என்னுடைய கோடாலியை நான் தொலைத்து விட்டேன். எனக்கு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. எவ்வளவோ இடம் நான் தேடியும் இந்த கோடாலியை காணவில்லை அப்படின்னு சொல்லி அவன் மிகவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அழுது கொண்டு இந்த தேவதை இடத்திலே சொல்லி இருக்கிறான். அப்போது இந்த தேவதை சொல்லியிருக்கிறான், நான் உனக்கு உன்னுடைய கோடரியை தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தங்க கோடரியை அவனிடத்திலே காட்டுகின்றாள். இதுதான் உன்னுடைய கோடரியா? அப்போது அவன் சொல்லுகிறான், இது என்னுடைய கோடரி இல்லை. இரண்டாவதாக ஒரு வெள்ளியினாலே செய்யப்பட்ட ஒரு அற்புதமான கோடரியை இந்த தேவதை காட்டுகின்றாள். அவனும் இது என்னுடைய கோடரி இல்லை என்று சொல்லுகிறான். மூன்றாவதாக இந்த தேவதை அவனுடைய கோடரியை கொண்டு வந்து காட்டுகின்றாள். அப்போது அவன் சொல்லுகிறான், இதுதான் என்னுடைய கோடரி என்று சொல்லுகிறான். அவனை பார்த்து இந்த தேவதை பிரமித்து போகின்றாள். தங்க கோடாலியை அவன் வேண்டாம் என்கின்றான், வெள்ளி கோடாலியை அவன் வேண்டாம் என்கின்றான். சாதாரணமான இந்த இரும்பு கோடாலியை அவன் தன்னுடையதென்று எடுத்துக்கொள்ளுகிறான். எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு மனிதன் அவன் என்று நினைத்து, நீ இப்படி நியாயமாக நேர்மையாக நடந்தபடியினாலே, உண்மையாக நீ இருந்தபடியினாலே இந்த 3 கோடாலியை நீயே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போது அவனுக்கு மகிழ்ச்சியாக தன்னுடைய கோடாரி, அந்த தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியையும் தன்னுடைய கோடாரியையும் அவன் கொண்டு அவன் வீட்டுக்கு மகிழ்ச்சியோடு செல்லுகிறான். ஒரு நாள் வீட்டிலே சண்டை பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அவனுடைய மனைவி அவனை விட்டு பிரிந்து போய்விட்டாள். மனைவி அவனை விட்டு பிரிந்து போய்விட்டால் இவன் மிகவும் துக்கத்தோடு இவன் அழுது கொண்டிருக்கிறான். அதே தேவதை அங்கே வந்திருக்கிறாள். ஏன் அழுது கொண்டிருக்கிறான்? என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாள், எல்லா இடமும் தேடி இருக்கிறேன், என்னுடைய மனைவியை காணவில்லை என்று சொல்லி இந்த விறகு வெட்டி அழுது கொண்டிருந்தான். அப்போது இந்த தேவதை சொல்லுகிறாள், நான் உன்னுடைய மனைவியை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்திலே அப்படி அழகான ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவனுக்கு முன்னிலையிலே நிறுத்தி, இதுதான் உன்னுடைய மனைவியா என்று கேட்டபோது அவன் உடனடியாக சொல்லுகிறான், இதுதான் என்னுடைய மனைவி, எனக்கு தந்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். அப்போது இந்த தேவதைக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. இந்த தேவதை சொல்லுவாள், நீ எவ்வளவு நீதியானவன், நியாயமானவன், உண்மையானவன் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ளுகிறாயே, இது உன்னுடைய மனைவியா? இதனுடைய மனைவி இல்லை, ஏன் இவளை உன்னுடைய மனைவி என்று நீ ஏற்றுக்கொண்டாய் அப்படின்னு சொல்லி இந்த தேவதை கேட்கிற போது அவன் இந்த தேவதைக்கு ஒரு பதிலை சொன்னான். நீங்கள் இந்த கோடாரி மாதிரித்தான் எனக்கு செய்ய போகிறீர்கள் என்று நான் நினைத்தேன். நீங்கள் முதலில் இவளை கொண்டு வந்து காட்டுவீர்கள், நான் இவள் இல்லை என்று சொல்லுவேன். இரண்டாவது இன்னும் ஒன்றை கொண்டு வந்து காட்டுவீர்கள், நான் அவளும் இல்லை என்று சொல்லுவேன். மூன்றாவதாகத்தான் என்னுடைய மனைவியை கொண்டு வந்து காட்டுவீர்கள், இதுதான் என்னுடைய மனைவி என்று நான் சொல்லுகின்ற போது நீங்கள் இந்த கோடாரியைப் போல நீ மற்ற ரெண்டையும் வச்சிரு என்று சொன்னான். ஒன்றோடே நான் வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் தேவதையே, எனக்கு 3ஐயும் வச்சு கொண்டு எப்படி வாழ முடியும் என்று சொல்லுவானாம். அன்பானவர்களே, இது ஒரு கதை. ஆனால் இந்த கதை ஒரு நகைச்சுவையாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எது அன்பானவர்களே? கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தானே குடும்ப உறவினுடைய மேன்மைக்குள்ளே எங்களுக்கு அர்ப்பணத்தை தந்து கொண்டு இருக்கிறது. ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கணவனும் மனைவியும் அன்பு செய்கிறார்களா? ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? விட்டுக் கொடுக்கிறார்களா? புரிந்து கொள்ளுகிறார்களா? அந்த பாச உணர்வு எங்களுக்குள்ளே நிறைவாக இருக்கிறதா அன்பானவர்களே? இன்றைக்கு நாங்கள் அதை சிந்திக்க வேண்டும். அதனால்தான் குடும்பங்கள் நல்ல குடும்பங்களாக இருப்பதற்கு செபம் அடித்தளமாக இருக்கிறதா? பக்தியோடு அவர்கள் வாழுகிறார்களா? இறைவனை அவர்கள் தேடுகிறார்களா? இன்றைக்கு எல்லா குடும்பங்களும் பிரிந்திருப்பதற்கு காரணம் அன்பானவர்களே, அடிப்படையிலே அந்த குடும்பத்திலே செபம் இல்லை.
செபத்தை அவர்கள் சரியாக அதை உன்னதமாக அவர்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இப்போது அந்த காலத்தில் இருந்த குடும்பங்களை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்லுவோமே, குடும்ப செபமாலை சொன்னார்கள், கூடி சபித்தார்கள், கூடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த குடும்ப உறவினுடைய மேன்மை அழகாக இருந்தது என்பானவர்களே. இன்று ஏன் இந்த குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றன? கூடி சபிப்பதில்லை, கூடி இருப்பதில்லை, கூடி கதைப்பதில்லை, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதில்லை. அதனால இன்றைய குடும்பங்கள் குட்டிச்சுவராக போய்கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் இன்று புரிந்து கொள்ளுகிறோம். போலியான உறவுகள் எங்களுடைய குடும்பங்களை நிறைத்து கொண்டு இருக்கின்றன. பிரமாணிக்கமில்லாத வாழ்வுகள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றன. சந்தேகம் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறது. அதனாலே எங்களுடைய குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறி இருக்கின்றன என்பதை நாங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். சில விதிமுறைகள் இருக்கின்றன. முதலாவது, இருவரும் ஒரே நேரத்திலே கோபப்படக்கூடாது. ஒரே நேரத்திலே நாங்கள் கோபப்பட்டோம் என்று சொன்னால் இரண்டிலே யார் பெரியவர் என்கின்ற நிலை வந்துவிடும். நான் தான் சொல்லுவதை நீ கேட்க வேண்டும் என்கின்ற நிலை வந்துவிடும். இந்த உலகத்திலே அன்பானவர்களே, இரண்டாவது, குறைகளும் நிறைகளும் உள்ள மனிதர்களைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். குடும்ப உறவிலே குறைகளை கண்டு மற்றவர்களை தூற்றக்கூடாது. குறைகளை திருத்துவதற்கு எப்படி திருத்த வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைகளை கண்டு நாங்கள் பாராட்ட வேண்டும். அன்பானவர்களே, பழைய எண்ணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு பழி வாங்குகிற நிலைகள் குடும்பத்தில் இருக்கவே கூடாது. பழி வாங்குகிற வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது. அப்போது அது மற்றவர்களை காயப்படுத்தும் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. அதனாலே குடும்பத்திலே பிளவுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வெற்றிகரமான மகிழ்ச்சியான திருமணங்கள் எப்படிப்பட்ட திருமணங்கள்? ஒருவருக்கொருவர் அன்பு செய்து பிரமாணிக்கமாக இருக்கிற குடும்பம் வெற்றிகரமான மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக அன்பானவர்களே, இறைவன் படைக்கின்ற போது ஆணிலிருந்து பெண்ணை படைக்கின்றார். ஆணிலிருந்து பெண்ணை படைக்கின்றார். ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த விருப்பத்திற்கு நாங்கள் சாட்சியம் கொடுக்கிறோமா? ஒரு கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கை மிகவும் உன்னதமான வாழ்க்கை என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகிறோமா? கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலே சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றது. தவறு யாரிடத்திலே என்று நாங்கள் மற்றவரை சுட்டி காட்டுகிறோம். இதனாலே பல குடும்பங்கள் விரக்தியோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அன்பானவர்களை நாங்கள் சரியாக சிந்திக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விட்டு கொடுங்கள். ஒரு குடும்பத்திலே மன நிறைவோடு நாங்கள் வாழ முடியும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற போது குறைநிறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். குறைநிறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் விட்டு கொடுத்து வாழுவோம். குடும்ப உறவினுடைய மேன்மை அப்படித்தான் இருக்கும். கூடி சபித்து பாருங்கள், கூடியிருந்து மகிழ்ச்சியாக கதைத்து பாருங்கள், கூடியிருந்து சாப்பிட்டு பாருங்கள். குடும்ப உறவினுடைய மேன்மை அழகாக நாங்கள் வாழ முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே செபம் எல்லாம் அற்று போய் நாங்கள் கூடியிருந்து கதைப்பது கூட இல்லாமல் ஒரு குடும்பத்திலே தனித்தனி தீவுகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குடும்ப உறவு கூடி செபிப்பதிலும் கூடியிருந்து கதைப்பதிலும் கூடியிருந்து சாப்பிடுவதிலும் குடும்ப உறவினுடைய மேன்மை ஒற்றுமையாக நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும் தானே? எனவே அன்பானவர்களை, இன்றைக்கு நாங்கள் சரியாக சிந்திக்க வேண்டும். திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள். அது ஏன் அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டுதான் ஒவ்வொரு திருமணமும் பரிசுத்தமாக்கப்படுகிறது என்றது. அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறோமா? எனவே இன்றைய நாளில் நாங்களும் சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஏற்படுத்தப்பட்ட குடும்பங்கள் இறுதி கணம் வரைக்கும் அன்போடும் பிரமாணிக்கத்தோடும் வாழ வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய குடும்பங்களுக்காக சபிக்க வேண்டும். குடும்ப உறவினுடைய மேன்மையை நாங்களும் சரியாக புரிந்து கொள்ளுவோம் அன்பானவர்களே. எனவே இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள், சிறப்பான நாள். எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் சபிக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக நாங்கள் சபிப்போம். ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் சபிக்கின்ற போது அது வல்லமை உள்ள செபமாக மாறுகிறது. நாங்கள் அன்பு செய்வோம், பிரமாணிக்கமாக வாழுவோம். குடும்பத்தில் இருக்கிற பாசத்தை சிறப்பாக தியாகத்தோடு நாங்கள் வாழுவோம். அப்போது குடும்ப உறவினுடைய அழகை நாங்களும் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும். திருக்குடும்பத்தினுடைய முன்மாதிரியே நாங்களும் பின்பற்றி நடப்போம். எவ்வாறு சூசியப்பர் அன்னை மரியாளை அன்பு செய்து ஜேசுவை நிறை அன்பு செய்தாரோ, எவ்வாறு அன்னை மரியாள் சூசியப்பரை அன்பு செய்து
தன்னுடைய மகனுக்காக தன்னை முற்று முழுதாக அர்ப்பணித்தாளோ, எவ்வாறு இந்த குழந்தை இயேசு தன்னுடைய பெற்றோர்களை அன்பு செய்து அவர்களுக்கு தான் சிறப்பான ஒரு பிள்ளையாக வாழ்ந்தாரோ, அதே போல அன்பானவர்களே எங்களுடைய குடும்பங்களும் உன்னதமான திருக்குடும்பத்தை பின்பற்றின குடும்பங்களாக வாழ தொடர்ந்தும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து செபிப்போம். ஆமென். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.